ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி மருதாணி பவுடர் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மருதாணி பவுடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, மருதாணி கோன் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இதுவும் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டக்குன்னு உடனே வந்து கையில் அப்ளை பண்ணி செவக்க வைக்கிறது தான். இது நம்ம வீட்டிலேயே பவுடராக அரைச்சி வச்சு, அதாவது தூள் சேக்கா தூள் மாதிரி, இது வந்து மருதாணி தூள். இது வந்து கடையில் விற்கும். இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இந்த பவுடரை வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி கலந்து கையில் அப்ளை பண்ணால் உடனே நமக்கு செவந்துடும். இது அரைக்க தேவையில்லை. இது நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அப்பப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பவுடர் மருதாணி தூளை வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் ஒரு கப்பளவு மருதாணி வந்து பறித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். அதுக்கு வந்து என்னென்ன போட்டு நான் அரைப்பேன் அப்படின்னா, டீத்தூள் போடுவேன், 1 டீஸ்பூன் ஜீனி போடுவேன், கிராம்பை வந்து அரைச்சி போடுவேன். தண்ணியெல்லாம் சேர்க்காமல் ட்ரையாக அரைக்கணும். இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணுங்க. அதாவது சுள்ளன்னு அடிக்கிற வெயிலில் வைக்கக்கூடாது. அதாவது நிழல் இருக்குது பார்த்தீங்களா, நிழலில் வைக்கிற வெயிலில் வந்து காய வைங்க. இது எப்படி வந்து ஒரு வாரம் நம்ம காய வைக்கணும். 1 வாரம் காய வச்சு நம்ம வந்துட்டு வந்து மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான். இது நல்லா காஞ்சு, அதாவது இந்த இலையெல்லாம் காஞ்சு சுருண்டு அழகாக ஃபுல்லாக மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ட்ரையாக அரைக்கணும். நான் உங்களுக்கு அரைச்சி பவுட்ரு பண்ணி கையில் அப்ளை பண்ணி சவக்கிறதே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை வந்து இப்போ வந்து டெய்லி நீங்கள் வந்து நிழல் இருக்கிற வெயிலில் காய வைங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். நான் எப்படி வந்து 1 வாரம் வைப்பேன், 1 வாரம் டெய்லி காய வைப்பேன். இப்போ நான் 1 வாரம் கழித்து இது எப்படி ஆயிருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ இந்த வீடியோ நான் 1 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தேன். டெய்லி நான் வந்து காலையில் நிழல் இருந்த வெயிலில் வந்து காய வச்சு அந்த மருந்தாணி இலைகள்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா முருக காஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ அரைக்கலாம். நான் அரைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டீத்தூள், இந்த கிராம்பு, ஜீனி இதெல்லாம் போட்டு அரைப்பேன். வாங்க அரைக்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். இப்போ வந்து இதை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த ட்ரை இலைகளை வந்து தண்ணி போட்டுறக்கூடாது, ஏன்னா இது வந்து தூள் மாதிரி தான் அரைக்கணும். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதே கூட சேர்த்துடலாங்க இந்த டீத்தூள். இப்போ பாருங்கள், கிராம்பு இதெல்லாம் எதுக்குன்னா நல்லா செவக்கும். கிராம்பு, ஜீனி, டீத்தூள்லாம் நல்லா செவக்கும். ஸோ பவுடருக்கு வந்துட்டு அதெல்லாம் போட்டு நல்லா செவக்கும். அதுக்காக இது வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எப்பப்போ உங்களுக்கு மருதாணி போடணுன்னு இருக்கோ அப்பப்போ வந்துட்டு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி குழப்பி அப்ளை பண்ணால் நல்லா செவக்கும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கோனுக்கு பதிலாக இது பவுட்ரு மருதாணி தூள். இதை நம்ம இப்போ அரைச்சிருக்கோம். நல்லா தூளாக நல்லா சேக்காய் தூள் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சாச்சு. நமக்கு மருதாணி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் போட்டு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எப்படியும் ஒரு மாதம் கட்டாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு மருதாணி தூள் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக கோனுக்கு பதிலாக, கோன்லாம் வந்து சைடு எஃபெக்டிவ் கெமிக்கல். இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே இது மாதிரி மருதாணி வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பப்போ வேணுங்கிறத நீங்கள் கையில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து கிராம்பு, ஜீனி, அதோட வந்து இது டீத்தூள் எதுக்கு சேர்த்தேன்னா நல்லா செவக்கும். அதுக்காக தான். இதை எப்படி கையில் அப்ளை பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். கையில் பாருங்கள், எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி போடணும், அதையும் காமிக்கிறேன். வந்து நான் அரைச்சி வச்சிருந்தேன், உங்களோட காமிச்சிங்க பாருங்கள். இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோன்லாம் வாங்கி போடுறதுக்கு இது மாதிரி நீங்கள் பவுடர் அரைச்சி போட்டு அப்படி செவக்கும். அதாவது கோனில் கெமிக்கல்ஸ். இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சது. இப்போ இந்த மருதாணி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் சாரை ஊற்றி தான் நான் வந்து போட போகிறேன். எலுமிச்சம்பழத்தை வந்து நறுக்கிக்கலாம். எலுமிச்சம்பழத்தை ஊற்றி தான் குழப்பணும், நல்லா செவக்கும். அதுக்காக தான் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. எலுமிச்ச சாரை வந்து இந்த பவுடரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து எலுமிச்ச சாரை ஊற்ற முடியாது. ஸோ கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து குழப்பி கையில் மருதாணி நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பவுடர் தேவையோ அவ்வளோக்கு நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 கைக்கு தான் போட போகிறேன். ஸோ எவ்வளோ பவுடர் வேணுமோ அவ்வளோ பவுடர் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி குழப்பறதா தண்ணி ஊற்றி குழப்பிக்கோங்க. இதெல்லாம் எலுமிச்சை சாறு ஊற்றி தண்ணி ஊற்றி 2டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எலுமிச்சை சாறு பிழிஞ்சதோட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா குழப்பி பேஸ்ட் மாதிரி வச்சுருங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு பேஸ்ட் கிடைக்கும். சப்போஸ் எலுமிச்சை சாறு நிறையா இருந்தால் நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தேன். இப்போ பேஸ்ட்டாக இது பண்ணிக்கோங்க. ரொம்ப தனியாக போயிட வேணாம், அப்புறம் வந்து மருதாணி கையில் பிடிக்காது. இப்போ நமக்கு மருதாணி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குற கோன்லாம் என்ன ஆகும்னா நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இது அப்படி இல்லை. இது வந்து இயற்கையானது. நான் வீட்டில் வந்துட்டு நான் எப்படி செஞ்சேனோ அதை அப்படியே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு கையில் அப்ளை பண்ணால் நல்லா செவக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு கோன் வாங்குறதுக்கு பதிலாக அப்பப்போ இந்த மருதாணி பவுடர் ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ மருதாணி வந்து நம்ம குழப்பியாச்சு. இப்போ நம்ம கைக்கு வந்து நம்ம வேணுங்கிற டிசைனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டிசைன் வந்து போட்டு காமிக்கிறேன். சிம்பிள் டிசைன் தான் போட போகிறேன், பெரிய டிசைன் போகிறது கிடையாது. ஜஸ்ட் எவ்வளோக்கு செவக்கும் அப்படிங்கிறத காமிக்க தான். இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை ஹேண்டை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போம். எதுக்கு நல்லா செவக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு
பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நான் செவந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இது வந்து ஃபுல்லாக சிம்பிள் டிசைன் தான் போட்டிருக்கேன். செவந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா செவந்திருக்கும். ஓகேங்களா? பாருங்க, நான் இப்பதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் ரொம்ப நேரம்லாம் வைக்கல. உண்மையை சொல்ல போனா நிஜமாலுமே நான் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க வச்சிருந்தேன். இந்த செவந்ததை பாருங்க எவ்வளவு அழகா செவந்திருக்குன்னு. நான் 10 நிமிஷம் தான் வச்சிருந்தேன். அந்த 10 நிமிஷத்துக்கே இவ்வளவு செவந்திருக்கு. நம்ம ரொம்ப நேரம் வந்து எலுமிச்சை சாறு தடவி வச்சிருந்தா நல்லா சவுக்கும். எலுமிச்சை சாரோட கொஞ்சம் ஜீனியும் சேர்ந்து கலந்து சக்கரை பாகை ஊற்றி நம்ம கைக்கு போட்டால் ரொம்ப நல்லா சவக்கும். அது மாதிரி நீங்கள் சக்கரை பாகோட சேர்த்து வந்து நீங்கள் கலந்து வந்து தண்ணி சேப்ப அந்த நேரத்தில் கலந்து நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்களும் கெமிக்கல் இல்லாம கோன் யூஸ் பண்ணாம மருதாணி பவுடர் அடிச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க ஹோம் டிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.